ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கடந்த மாதத்தில் கர்த்தர் செய்த ஒரு சில சாட்சிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த மாதத்தில் காரமடை என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு குடும்பத்தினர், அவர்கள் மிகவும் எளிய குடும்பத்தினர். அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து பிழைக்கிறவர்கள். அவர்களுடைய மாடு திடீரென்று சொல்லி வியாதிப்பட்டு அந்த இரவு நேரத்தில் மரித்து போகிறது போல காணப்பட்டதாம். உடனடியாக அவர்களுடைய விசுவாசம் பாஸ்டரிடத்தில் ஜெபிக்க கேட்டால் யாவது ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். நான் ஒரு விசுவாசத்தில் அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். கடந்த மாதத்தில் நான் அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், பழைய ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி, அதே போல் பாருங்கள், அன்றைக்கு இரவே ஜெபித்த மறுநாளே அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தினர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார்கள், மரித்து போக வேண்டிய அந்த மாடு உயிர் அடைந்தது என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னவென்று சொன்னால், எளியவர்களை கர்த்தர் நேசிக்கிற தேவன். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்துக்கு, அவருடைய விசுவாசத்துக்கு உடனடியாக பதில் தந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் சென்னை பகுதியில் ஒரு சகோதரி, அவருடைய தகப்பனார் வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அவர்கள் ஐசியூ வார்டில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்டார்கள். அந்த நேரத்தில் இரவு ஒரு 12 மணி நேரம் நாங்கள் டைம் கொடுக்க முடியும், அதற்குள்ளே அவருடைய நினைவு வரும் என்று சொன்னால் எங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டபடினாலே கண்ணீரோடு அந்த சகோதரி ஜெபிக்க கேட்டார்கள். என்ன ஆச்சரியம்! அடுத்த நாள் காலையில் அந்த சகோதரி அப்படியே என்னிடத்தில் தொலைபேசியில் அவருடைய தகப்பனார் பேசும்படி வைத்தார். கர்த்தர் அற்புதமாக அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். அவர்கள் இப்பொழுது வீட்டில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநேக பாதுகாப்பை கர்த்தர் தந்தார். அதே போல் ஒரு சகோதரர் திருநெல்வேலி பகுதியிலிருந்து, அவர்கள் வேலை செய்த ஸ்தலத்திலையும் சரி, அவர்கள் செய்த வியாபாரத்திலும் பெரிய நொடித்து போன ஒரு சூழ்நிலை. வேறு வழி தெரியாமல் சென்னைக்கு அவர் குடியேறிவிட்டார். அவர் மிகவும் கண்ணீரோடு என்னிடத்தில் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். நான் யாருடைய முகத்தையும் பார்க்க விரும்பவில்லை பாஸ்டர், நான் எல்லாவற்றிலையும் தோற்று போய்விட்டேன். ஆனால் நீங்கள் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் ஏற்கனவே சொன்னது போல முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை மேன்மையாக இருக்கும் என்று சொன்னீர்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், வெறுமையாக சென்னையிலே அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபித்தேன். ஒரு வாரத்தில் அவர் எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து அவர் இன்டர்வியூ பண்ணின இடத்துல அவருக்கு வேலை கிடைத்தது. அவருக்கு நல்ல ஒரு சேலரியை அவர்கள் பேக்கேஜாக கொடுக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் உற்சாகமாக சொன்னார். பாஸ்டர், நான் என்னுடைய வாழ்க்கையில் தற்கொலை எண்ணம் வரைக்கும் போய்விட்டேன், ஆனால் இப்பொழுது எனக்கு புது ஜீவன் வந்தது போல இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். பாருங்கள், வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் சிவகாசி பகுதியில் ஒரு குடும்பத்தினர், என்னை மிகவும் நேசிக்கிற அந்த குடும்பத்தினர், அவர்களுடைய மகளினுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க சொன்னார்கள். கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த கடந்த மாதத்தில் அந்த சகோதரி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்காக இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அநேகம் பேருக்கு விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது. நான் தேவனை நம்பி என்ன பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜீவன் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். சாத்தானுடைய பெரிய தந்திரம், கர்த்தர் உன்னோடு கூட இல்லை என்று சொல்லுகிற தந்திரமான வார்த்தை தான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் தந்திருக்கிற
வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் நாங்கள் ஜெபிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நேரடியாக இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் கூடி ஜெபிக்கிற இடத்தை இப்பொழுது காண்பிக்கிற இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜெபிக்க வரும்பொழுது உங்களுக்காக விசேஷமாக ஜெப எண்ணெயை நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகையினால நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் மே மாதம் என்று சொன்னாலே ஒரு வறட்சியான ஒரு மாதம் என்று சொல்வார்கள். ஆனால் கால சூழ்நிலை பார்க்கும் பொழுது இங்கு பார்த்தாலும் மழை என்று சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது மே மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமா என்று சொல்லி நாம் நினைத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. தாகமாக இருக்கிற எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் அவருடைய நீதியுள்ள ஒரு ஜீவ தண்ணீரை நமக்கு தர அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்படி என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு சில சூழலின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை வறண்டு போனது போல. வறண்டு போனது என்று சொன்னால் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலர்ந்து போனவைகள், மட்கி போனது என்று சொல்லலாம். அப்படி என்று சொன்னால் பல நாட்கள் அதில் ஜீவன் இல்லை என்று சொல்லி அர்த்தம். இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். விரும்பினது, எதிர்பார்த்தது, நம்பினது ஒன்றும் நடக்கவில்லை. நான் ஆண்டவரை எவ்வளவோ நம்பினேன், நான் இவ்வளோ ஜெபித்தேன், 40 நாள் ஜெபித்தேன், எனக்கு எல்லாமே வறட்சியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற சூழலை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன என்று சொன்னால், உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய சந்ததி. பிரியமானவர்களே, நாம் அநேக காரியங்களை மறந்துவிடக்கூடாது. என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் நம்மோடு முடிந்து போகிறதில்லை. நாம் செய்கிற எல்லாவற்றையும் உலகத்தானே பாருங்கள், நீ செய்கிறது உன் பிள்ளைக்கு போகும் என்று சொல்வார்கள். அது நலமோ சாபமோ எந்த விதமான காரியமானாலும் அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு போகும். அதனாலே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் தனிமையாக ஓடுகிறோம் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். உங்களுடைய சந்ததிக்காக நீங்கள் முன்னால் ஓடுகிறீர்கள். இந்த ரேலி என்று சொல்லப்படுகிற ஓட்டப்பந்தயம் என்று சொன்னால், அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அதே அணியை சேர்ந்த இன்னொருவர் அந்த பட்டான் என்று சொல்லப்படுகிற அந்த தொடர் ஓட்டம். உங்களுடைய சந்ததி என்பது உங்களோட முடிந்து போகிறது அல்ல, தொடர்ச்சியாக ஓடுகிறது. உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு பின்பதாக ஓட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளை தொடர்ச்சியாக ஓட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சந்ததியிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக மாற வேண்டும். யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னால், யார் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனையிலே ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோபனுடைய சரித்திரத்தில், அவனுடைய வாயினால் பாவம் செய்யவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பேசின வார்த்தையில் அவிசுவாசம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட அவிசுவாசம், வாயை திறந்தால் அவிசுவாசம். என்னுடைய மூத்த சகோதரன் பாஸ்டர் எபனேசர் செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பலவீனம் ஏற்பட்டது. நான் அடிக்கடி என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் பேசுகிறது உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், அநேக காரியங்களை நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். அந்த ஒரு பலவீனத்தின் நேரத்தில், இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அவர் இன்றைக்கு ஒரு தேவ சபையினுடைய ஒரு சீராக காணப்பட்டாலும், அவருடைய அந்த பலவீனத்தின் நேரத்தில் கூகுளை சர்ச் பண்ண ஆரம்பித்தார். கூகுளில் தனக்கு இருக்கிற பலவீனம் என்ன செய்யும் என்று சொல்லி பார்த்த பொழுது, திரும்ப திரும்ப வீட்டில் இருக்கும் பொழுது இது
தொடர்ச்சியாக வருமாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய தகப்பனார் அதட்டி சொன்னார், ஊழியக்காரனாக இருந்துட்டு விசுவாசமாக பேசாத என்று சொல்லி அதட்டினார்கள். பாருங்கள், ஆச்சரியப்படும் விதமாக இன்றோடு பல வருடங்கள் ஆகிவிட்டது அந்த சூழ்நிலை நடந்து. அந்த காயங்களை கட்டி இன்றைக்கு வரைக்கும் அது திரும்பவே இல்லை. ஒரு சில காரியங்களில் நாம் இந்த உலகத்தினுடைய அறிவை சார்ந்திருக்கிறோம், மாறாக நம்முடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மிக அவசியம். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே, நான் கடந்து போகிற பாதையில் என் பிள்ளை கடந்து போகக்கூடாது, என்னுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். நான் எந்த பாதையில் கண்ணீரோடு போனேனோ என்னுடைய பிள்ளை கம்பீரத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு எடுத்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் எடுக்க போகிற முயற்சி, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எடுத்து வைக்க போகிற அடியை கர்த்தர் கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் எடுத்து வைக்கிற அடியை, இதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உலர்ந்து போனவைகளை உயிரடைய பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மே மாதத்தில் உலர்ந்து போனவைகள் உயிர் அடையும். ஆமென். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உயிரடைய பண்ண வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை உயிரடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவர் வல்ல தேவனாயிருக்கிறார். சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை, அப்படி என்று சொன்னால் தலைமுறைக்கு அடுத்ததாக ஒரு சந்தானம் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் அ டிசெண்டன்ட். உங்களுடைய கோத்திரமே, உங்களுடைய சந்ததியை முழுமையாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது யாரால் முடியும் என்று சொன்னால் கர்த்தரால் முடியும். என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை பெற்றடைவான். அதற்கு ஒரு சாட்சியாக ஒரு வேத வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 7:38 சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்கள். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பிரியமானவர்களே, அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். இந்த மாதத்தில் வறட்சியை எங்கு பார்த்தாலும் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் ஓடும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமி படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த மாதத்தில் வேத வசனம் சொன்னது போல ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மாதம் நிறைவின் மாதமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றித்தாரும். கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒரு புது உற்சாகத்தை பெற்றுக்கொண்டபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதம் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.